ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. மீண்டுமாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேட்டுடுறேன். வியாழக்கிழமை தேர்ஸ்டே வீடியோ போடவே முடியல. ரொம்ப பெரிய ஒரு பெயினாக இருந்தது. அது எப்படி நான் அதை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஏன் போட முடியலன்றதை நான் அடுத்த காரியத்தில் அதை நான் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறேன். நம்ம ப்ரேயர் பண்ணலாம். ஜெபித்துட்டு இன்று நாம் ஊன்ற கட்டப்பட தேவன் நமக்கு வைத்திருக்கிற வார்த்தை என்னன்றதை நம்ம தியானம் செய்வோம். ஆமென். எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த வெளியேற பெற்ற இந்த நேரத்திற்காகவும் இந்த சமயத்திற்காகவும் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்க. நாங்கள் ஒரு புதிய நாளை துவங்கி இருக்கிறோம். புதிய மாதத்தை துவங்கி இருக்கிறோம். தேவன் நீர் படைத்த எல்லா நாளும் எங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு நாள். எல்லா சமயமும் எங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு சமயம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னீங்க. அந்த வார்த்தையை வைத்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். அதன்படி செய்ய எங்களுக்கு உதவி ஒத்தாசை செய்யுங்க. வெளியேற பெற்ற கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மை டியர் சர்ச், ஒன்றும் இல்லை, நேற்று நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. ரெவரண்ட் டாக்டர் பாஸ்டர் சாம் பக்தர் அங்கிள் அவங்க வேதத்தினுடைய ஆசிரியர். அநேக காரியங்களை தெரியும். ஸோ வெனஸ்டே நான் சர்ச்செல்லாம் முடிச்சுட்டு அவரை நானாக கூட்டிகிட்டு போனோம். அவங்க ஒரு பெரிய ஹோட்டலில் தங்கியிருந்தாங்க. ஸோ ஐ வாண்ட் டு கோ தேர். நான் அவங்க கூட போயிட்டு அவங்கள நாங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு வரணும். சரி, வந்துடலான்னு தான் யோசித்தேன். நான் எப்படியாச்சும் வந்துடுவோம், வீடியோ நம்ம எப்படியாச்சும் நான் ஷூட் பண்ணிடலான்னு தான் யோசித்தேன். பட் இட்ஸ் வெரி டூ லேட். 1 மணி மேலே போயிடுச்சு. சரி, ஏர்லி மார்னிங் பார்த்தா ரொம்ப கொஞ்சம் சரி வேறு ஏதாச்சும் வீடியோ போடுவோமான்னு பார்த்தா வேணாம் அப்படின்னு யோசித்தேன். ஏன் அப்படின்னா, தொடர்ச்சியாக கொஞ்ச நாளாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரை குறித்து நம்ம பார்த்துட்டு வரோம். வாசல்கள் அடைக்கப்பட்ட சூழ்நிலையும் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரோட பொருந்தும். அண்டு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்னு ட்யூஸ்டே நம்ம போட்டோம் பாருங்கள், அதுவும் பொருந்தும். ட்யூஸ்டே அண்ட் வெனஸ்டே நம்ம போட்ட ரெண்டுமே மேட்ச் ஆகும். அகைன் நம்ம ஒரு காரியத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பிஃபோர் தட், ஆவியானவர் விரும்புகிற ஒரு காரியம், சொல்லுகிற ஒரு காரியம், டோன்ட் ஸ்டார்ட் தி டே வித்தவுட் ரீடிங் தி பைபிள் அண்ட் யூ ஹாவ் டு ஃபினிஷ் தி டே வித் தி பைபிள். இந்த நாளை துவங்கும் பொழுது வேதம் இல்லாமல் வாசிக்காமல் இருக்காதீங்க. அந்த நாளை முடிக்கும் பொழுதும் வேதம் வாசிக்காமல் முடிக்காதீங்க. ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு நேற்று வேதம் வாசிக்கல அப்படின்னா இன்றைக்கி சேர்த்து வாசிச்சிருங்க. இல்லை எப்போவுமே பைபிள் வாசிப்பேன், 2-3 நாளாக வாசிக்கலாம், சேர்த்து நைட் எப்படியாச்சும் அதை மேட்ச் பண்ணி கவர் பண்ணிவிடுங்க. நம்ம ஒரு நாள் கூட வேதம் வாசிக்காமல் இருக்கக்கூடாது. நம்ம ஒரு நாள் கூட அவர் பேசின வார்த்தையை நான் தினமும் அவர் எனக்கு என்ன பேசியிருக்கிறாருன்னு கேட்கறதுக்கான ஒரே ஒரு சோர்ஸ் வேதம் மாத்திரம்தான். தேவன் எனக்கு என்ன பேசியிருக்கிறாரு, இன்றைக்கி எனக்காக அவர் என்ன பேச போகிறார் என்று நானும் அவரும் பேசுகின்ற இடம் ஒரே ஒரு இடம்தான், த்ரூ தி பைபிள், வேதத்தின் மூலியமாக தான். அடுத்தது நான் ஜபத்தின் மூலியமாக நான் என்னுடைய விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறேன். ஸோ பைபிள் வாசிக்கலைன்னா எப்படி ஆகிலும் இன்றைக்கு வாசிச்சிருங்க. நேற்று வாசிக்கலன்னா அது கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ காட் பிளஸ் யூ. இந்த ஒரு காரியம் உங்களில் எத்தனை பேர் அதை ரியலைஸ் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. நன்றாக ஆவிக்குரிய மக்கள், ஜெபிக்கிற மக்களை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அவங்க ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு சில காரியங்கள் முன்கூட்டியே இது தடை என்று அவங்க தங்களுடைய ஆவியில் ரியலைஸ் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் ஸ்கூல் படிங்க, காலேஜ் படிங்க, பிஸ்னஸில் இருங்க, ஊழியம் செய்கிறீங்க, பெரிய ஆட்களாக இருக்கிறீங்க, சின்ன ஆட்களாக இருக்கீங்க, எனிவே. ஆனால் யார் ஒருத்தங்க ஜெபிக்கிறாங்களோ, ஜெபிக்கும் பொழுது ஜெபத்தில் நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இல்லை, இது சம்திங், இதில் இன்னும் கர்த்தர் ஜெபத்தை அதிகமாக கேட்குறார், இதில் இந்த மனித தடை இருக்குது அப்படின்னு we can identify through our spirit. நம்மளுடைய ஆவின் மூலியமாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பட் தி மேஜர் இஷ்யூ இஸ், ஆனால் ரொம்ப அதிகமான ஆட்கள் சந்திக்கின்ற ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம அநேகர் அந்த ஒரு காரியத்தில் அப்படியே நின்று விடுகிறோம். தடையை பார்த்த உடனே அதான் தடை இருக்கு, we are just
குவிட்டிங் அவர் ப்ரேயர். நம்ம ஜெபத்தை நிறுத்திடுறோம். ஏன்னா நான் முன்கூட்டியே ஆவியில் என்னோட தடையை நான் பார்த்துட்டேன். ஆவியை நான் என்ன ஜெபிக்கிறது? அதான் தடையாக இருக்கு. அதான் ஒரு மாதிரி பிளாக்காக நிற்குது, ஒரு மாதிரி கல் மாதிரி நிற்கு அப்படின்னு நான் முன்கூட்டி ஐடென்டி பண்ணதுனால, என் ஆவியை அதை கண்டுபிடித்ததுனால நான் என்னோட ஜெபத்தை நிறுத்திட்டேன். அண்ட் அதுக்காக நான் போராடுறதை நிறுத்திட்டேன். அதோட நான் ஃபைட் பண்ண நிறுத்திட்டேன். ஏன் அப்படின்னா, அதான் நான் கண்டுபிடிச்சிட்டேனே முன்கூட்டியே தடையாக இருக்குன்னு. சர்ச், லிசன் கேர்ஃபுல்லி, லிசன், திஸ் இஸ் a பவர்ஃபுல் வேர்ட். தேவனுடைய வர உங்களுக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கு. என்ன செயல்பட்டு கொண்டிருக்குன்னா, அநேகர் ஜெபித்துட்டு அந்த ஜெபம் கேட்கப்படுமா கேட்கப்படாதான்ற குழப்பத்திலே அதுக்கு ஒரு ஜெபம் பண்ணுறாங்க. they are in confusion. For that reason they are praying. பட் நீங்கள் நான் எவ்வளோ பாக்கியவான்கள், நாம் ஜெபிக்கும் பொழுது அல்லது ஜெபித்து முடிக்கும் பொழுது இந்த ஜெபத்தில் ஏதோ தடை இருக்குது, இந்த காரியத்தில் ஏதோ தடை இருக்குது அப்படி என்று நம்முடைய ஆவி அந்த காரியத்தை முன்கூட்டியே அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்குது. அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ஒரு கிஃப்ட், எவ்வளோ பெரிய வரம். ஆனால் இந்த வரத்தையும் இந்த கிஃப்ட்டையும் எங்கே மிஸ்யூஸ் பண்ணுறோம், எங்கே உடைக்கப்படுது அப்படின்னா, நம்ம அதற்காக ஜெபிக்காமல் குவிட் பண்ணுறோம் பாருங்க, ஜெபிக்காமல் ஜெபத்தை நிப்பாட்டுறோம் பாருங்க. அட போப்பா, தடையாதான் தெரியுது. நானும் பல முறை யோசித்து பார்க்குறேன் இந்த காரியத்தை. அப்படியே என் ஆவியில் விசுவாசத்தை கொண்டு அப்படியே ஜெயத்தை, அப்படியே விக்டரியை நான் ப்ரொசஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். ஆனால் ஒன்று நிற்குது தடையா, ஒரு காரியம் அப்படியே ஒரு மாதிரி நிற்குது. Can I ask you something? இந்த கேள்வி எனக்கும் உங்களுக்கு தான். நீங்கள் நான் முன்கூட்டியே தடை என்கின்ற ஒரு காரியத்தை பார்த்து அந்த தடையோடு போராட முடியலன்னா, அந்த தடையை எதிர்த்து நம்மளால் ஃபைட் பண்ண முடியலன்னா, அது தடை என்று முன்கூட்டியே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு காண்பித்திருக்கிறார். ஏன் காண்பித்திருக்கிறார் தெரியுமா? நீ ப்ரேயர் பண்ண நான் செயல்படுவேன்னு காண்பித்திருக்கிறார். நீ எந்த காரியம் ஜெபத்தில் வைத்து ஜெபிக்கும் பொழுது, விசுவாச கண்களில் பார்க்கும் பொழுது இட்ஸ் அ பிளாக், ஒரு ஆப்ஸ்டக்கல், ஒரு தடை மாதிரி தெரிகிறதோ, அதை பார்த்து அமைதியாக இருக்க வேண்டிய நேரம் அல்ல. இப்பொழுதுதான் அதை பார்த்து அதிகமாக ஜெபிக்க வேண்டிய நேரம், ஆக்ரோஷமாக எழும்பி வலிமையாக ஜெபிக்க வேண்டிய ஒரு நேரம் இந்த நேரம். புதிய நாள் ஆரம்பிச்சிருக்கிறோம். புதிய மாதம் பிகினாக இருக்குது. நமக்கு ஒவ்வொரு நாளும் வெளியேற பெற்ற நாள், ஒவ்வொரு நாளும் புதிய நாள், ஒவ்வொரு மாதமும் புதிய மாதம், ஒவ்வொரு வருஷமும் புதிய வருஷம், ஒவ்வொரு நிமிஷமும் புதிய நிமிஷம். பட் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நீங்களும் நானும்? Can I read a Bible verses for you? ஒரு வல்லமையான ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன், என்னோட கூட எடுத்துக்கோங்க. மீகாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் வசனம் 13 எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வசனம். நான் வாசிக்கிறேன், கவனிங்க. மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். எனக்கு தடை இருக்கிறது உண்மைதாங்க. நான் ஜெபத்தில் பார்த்த என் தடை உண்மைதான். நான் ஒவ்வொரு முறையும் விசுவாச கண்களை ஜெபத்தில் கொண்டு நான் பார்க்கிறேன், உண்மைதான், தடை நிற்குது, உண்மைதான். ஆனா இங்க சொல்றாரு, தடைகளை நீக்கி போடுகிற நான் முன்பதாக கடந்து போறேன். நீங்க நான் பண்ணுகின்ற மிகப்பெரிய ஒரு தவறு, ஜெபத்தை நிறுத்திட்டோம். அந்த தடையை பார்க்கிறது உண்மைதான், அங்க ஒரு தடை இருக்கிறது உண்மைதான். உங்க வாழ்க்கையில இப்பொழுது மிகப்பெரிய ஒரு மலை இருக்கிறது, இட்ஸ் ட்ரூ. இந்த ஒரு காரியத்தில் மிகப்பெரிய தடை இருக்கிறது உண்மைதான். ஆனால் ஜெபத்தில் கண்டுபிடித்த நீங்க ஜெபத்தில் தான் அதை முழிக்க முடியும், ஜெபத்தில் தான் தடையை நீக்கவும் முடியும். எப்படி நீக்க முடியும் அப்படின்னா, தடைகளை நீக்கி போடுகிறவர் எனக்கு முன்பாக கடந்து போகிறார். இப்ப அந்த தடையையும் பார்க்கிறேன், அவரையும் பார்க்கிறேன். அவரை எனக்கு முன்பதாக நான் அனுப்புறேன். என் தகப்பனுக்கு முன்பதாக, என் ராஜாவுக்கு முன்பதாக எந்த தடை நிற்க முடியும்? நான் ஜபிக்கிறத நிப்பாட்டதுனால ஒண்ணுமே ஆக போறது இல்லை. சில சமயம் நீங்க உங்களுடைய காரியங்களை சிலுவை கிட்ட கொண்டு போய் வைப்பீங்க. ஒரு சில அப்படியே விசுவாச கண்களில் சிலுவையில் கிட்ட கொண்டு போய் வைப்பீங்க. ஆனால் ஏதோ ஒரு காரியம் சத்தம் கேட்கும், இல்லை இதெல்லாம் சிலுவையில் கர்த்தர் உனக்காக இதெல்லாம் செய்யலை, சிலுவையில் அவர் உனக்காக இதெல்லாம் பண்ணல அப்படி என்று. இதில் என்ன பெரிய விஷயம் தெரியுமா? நல்லா கவனிங்க, பவர்ஃபுல்லான வேர்ட். உனக்கு எந்த அதிசயமும் நடக்கலை அப்படின்னு எனக்கு ஒரு சத்தம் கேட்குது, அதை நம்புகிறேன் பாருங்கள். இது நம்புறது தப்பான்னு கேட்டிங்கன்னா தப்பு இல்லை. ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க சர்ச். அடுத்த கொஞ்சம் நேரம் ஆவியானவர் பேசட்டும்.
எந்த ஒரு நபர் இப்போ என் கையில் இருக்கிற தடையை ஆவியானவர் கரத்தில் கொடுத்துட்டேன் அப்படின்னா அதற்கான அடையாளம் நான் சந்தோஷமாக இருப்பேன். என் கணவன் கூட, மனைவி கூட, பிள்ளை கூட, அப்பா கூட, அம்மா கூட, என் சபையில், என் ஊழியத்தில், என் பிஸ்னஸில், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் ஹாப்பியாக இருப்பேன். ஒரு காரியத்தை ஆவியானவர் கரத்தில் ஒருத்தர் முழுமையாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதனுடைய கிரியை, அதனுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னா தே வில் பி ஹாப்பி. ஒரு காரியத்தை ஆவியானவர்கிட்ட கொடுத்துட்டேன் ஆனாலும் நான் சோகமாக இருக்கிறேன்னா அந்த காரியம் உங்கள் கையில் தான் இருக்குது, ஆவியானவர் கைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலை. அடுத்து மிகப்பெரிய ஒரு புத்திசாலித்தனமாக பேசுகின்ற ஒரு வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா? ஆவியானவரால் இந்த காரியத்தில் முடிக்க முடியாது என்று பேசுகிறோம். நீங்க நான் என்ன கொண்டு வரோம் அப்படின்னா இந்த ஒரு காரியத்தில் ஆவியானவர் எப்படி செயல்படுவார்? இல்லை, இது அவரால் முடிக்க முடியாது. இந்த காரியத்தில் அவர் எப்படி ஜெயத்தை கொடுப்பாரு? இது ரொம்ப கொஞ்சம் ஹார்டான ஒரு காரியம். இந்த ஒரு பகுதி ரொம்ப ஹார்டான ஒரு பகுதி. இது நீங்க நான் எதை காமிக்கிறோம் அப்படின்னா ஆவியானவரால் என் வாழ்க்கையை சரி செய்ய முடியாது, ஆவியானவரால் என் வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியாது, இந்த தடை ஆவியானவரோட ரொம்ப மிகப்பெரிய ஒரு தடை என்று நீங்க நானும் ஒரு எண்ணத்துக்குள்ள இருக்கிறோம். ஆவியானவரால் இந்த காரியத்தை முடிக்க முடியாது என்று ஒரு நபர் யோசிக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு பரிதபிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம் என்று. அந்த காரியத்தை குறித்து அதிகமாக குழம்புறோம், அதிகமாக யோசிக்கிறோம், அதிகமாக போராடுறோம்னா இன்னும் அந்த காரியத்தை நீங்க நான் கேரி பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் அந்த காரியம் ஆவியானவருக்கு ஷிஃப்ட் ஆகல, இன்னும் அவருடைய கருத்துக்கு நேராக போகாதது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் நான் என்ன தவறு பண்ணுறோம் தெரியுமா? இந்த காரியத்தில் கர்த்தரால் ஆவியானவரால் என்ன கிரியை செய்வார்? அவரால் எல்லாம் இதை ஓவர் கம் பண்ண முடியாது. இந்த ஒரு காரியம் ரொம்ப பெரிய காரியம். ஸோ இதை நான் தான் ஹேண்டில் பண்ணணும். அண்ட் அனதர் திங், உங்கள் காரியம் உங்களுக்கு குழப்பமாக இருக்கிறதா? ஒரு மாதிரி கேயாஸாக இருக்கா? ஒரு மாதிரி அழுத்தமாக இருக்கா? ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கா? நான் ஒரே ஒரு வார்த்தையை சொல்கிறேன், அந்த காரியத்தை அப்படியே ஆவியானவர் வசத்தில் விட்டு விடுங்க. ஜஸ்ட் சப்மிட் இன்டு ஹிஸ் ஃபீட். அவர் கரத்தில் கொடுத்துருங்க. ஆவியானவரே, நான் ஒவ்வொரு முறையும் சிலுவைக்கு நேராக போகிறேன், இந்த காரியத்தை கொண்டு போகிறேன். அப்போ எனக்குள்ள ஒரு சத்தம் கேட்கப்படுகிறது. என்ன சத்தம் தெரியுமா? இல்லை உனக்கு அவர் சிலுவையில் எதுவும் முடித்து வைக்கல, சத்தம் கேட்கப்படுது. ஆகவே நான் திரும்பி வந்துடுறேன். திரும்பி நானே குழப்பத்தில் யோசித்து கொண்டு இருக்கிறேன், எப்படி இந்த காரியத்தை முடிக்கலாம், எப்படி முடிக்கலாம், அப்படி முடிக்கலாம் என்று. அப்படி யோசிக்கிறது தப்பு இல்லைங்க, எல்லாருமே யோசிக்கணும். ஆனால் எதை கொண்டு வர நம்ம ஆவியானவரால் கிரியை செய்ய முடியாது என்று நம்ம அவங்க சுட்டி காட்டுறோம். உங்களால் இதை முடிக்க முடியாது ஆவியானவரே, உங்களால் இந்த ஜெயத்தை எனக்கு கொடுக்க முடியாது. உங்களெல்லாம் நான் பாருங்கள் ஜெபிக்கும் பொழுது நான் பார்த்துட்டேன் இந்த தடையை. நான் பாருங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த தடையை பார்த்துட்டேன். I need to tell you something. இஸ்ரேல் மக்களுக்கு செங்கடல் அப்படியே டிவைட் ஆகுது, ரெண்டு பக்கம் பிளக்குது. பின்புறம் பார்த்தீங்கன்னா பார்வனுடைய சேரியட் ரதங்கள் வந்து கொண்டு இருக்கு, சோல்ஜர்ஸ் வந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களையும் தடுக்கிறாரு. அவங்களுக்கு இருள் உண்டாகுது, அக்கினி அவங்களை தடுத்து நிற்குது. இந்த பக்கம் மக்கள் நடந்து போறாங்க. அதை விடவா பெரிய ஒரு காரியத்தை நீங்க நான் கேரி பண்ணிட்டு இருக்கிறோம்? பர்த்திமேயு தாவீதின் குமாரனை இறங்கும் இறங்கும் என்று கத்துறாரு. அதை விடவா இப்ப நீங்க நானும் பெரிய ஒரு இஷ்யூவை கேரி பண்ணிட்டு இருக்கிறோம்? 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அதை விடவா ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளத்தை கேரி பண்ணிட்டு இருக்கிறோம். அவருடைய கார்மெண்டோடைய ஹெம் ஆஃப் தி கார்மெண்ட், அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொங்கலை தொடுறாங்க, தொட்ட உடனே அவங்க சுகமாகறாங்க. அதை விடவா மிகப்பெரிய ஒரு இஷ்யூவை கேரி பண்ணிட்டு இருக்கிறோம். 38 வருஷம் முடவன், அதை விடவா பெரிய இஷ்யூவை கேரி பண்ணிட்டு இருக்கிறோம். 18 வருஷம் கூனி, அதை விடவா பெரிய இஷ்யூவை கேரி பண்ணிட்டு இருக்கிறோம். ஜாரிஸோட மக, எபிருடைய மக, அதை விடவா பெரிய இஷ்யூஸ் நம்ம கேரி பண்ணிட்டு இருக்கிறோம். மார்த்தாள் சகோதரன் மரிச்சு போயிட்டார் லாசரு, அதோடவா பெரிய இஷ்யூவை கேரி பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னொரு காரியத்தை நான் பவர்ஃபுல்லான ஒரு வேர்டை சொல்றேன், ஜஸ்ட் லிசன் கேர்ஃபுல்லி. பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரன் மரித்துட்டார், ஆனால் 3வது நாள் தம்முடைய குமாரனை அவர் உயிரோடு அப்படியே எழுப்பினார். நீங்களும் நானும் இன்னும் மரித்து போல, நம்முடைய காரியம்தான் மரித்து போயிருக்கிறது. மரித்து போன தம்முடைய குமாரனை உயிரடைய செய்கிறார் என்றால்
அவருக்குள்ளே தான் நமக்கு நித்திய மீட்பு இருக்கிறது. அவருக்குள்ளே தான், அவர் இரத்தத்தினால தான் நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறது. அவருக்குள்ளே தான் நம்ம கிருபை பெற்றிருக்கிறோம். அவருக்குள்ளே பரிபூர்ணம் அடைந்திருக்கிறோம். அவர் மூலமாக தான் நம்ம ரட்சிப்பு பெற்றிருக்கிறோம். அப்போ அவருடைய பிள்ளையாக நாமும் தான் பிதாவிடத்தில் கருதப்படுகிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து மரித்து போன தம்முடைய குமாரனை அவர் உயிரடைய செய்தார் என்றால், நீங்கள் நான் அவருடைய குமாரன் குமாரத்திகள். நம்முடைய காரியம்தான் மரித்து போயிருக்கிறது. அவரால் இந்த காரியத்தை உயிரடைய செய்ய முடியாதா? அவரால் முடியாதா? அவை நம்ம ரொம்ப ஞானவான்களா? என்னையும் சேர்த்து அதான் நம்பன்னு சொல்கிறேன். நம்ம ஞானவான்களா? ஐயோ, இந்த காரியத்தை நான் எப்படி முடிக்கலாம், எப்படி இதை ஆவியானவர்கள் முடிக்க முடியாத ஒரு காரியத்தை நம்ம முடிச்சிடுவோமா? ஆவியானவர்கள் சரி செய்ய முடியாத ஒரு காரியத்தை நம்ம சரி செஞ்சிருவோமா? உலகத்தை ஞானமாக படைத்த தேவனாகிய கர்த்தருக்கு தெரியும் நான் வாழ்க்கையில் எதை நடத்தணும், எப்போ நடத்தக்கூடாது என்று. ஆவியானவர் நன்றாக தெரியும் எந்த காரியத்தை எப்பொழுது நடத்த வேண்டும் என்று, எப்பொழுது நடத்தக்கூடாது என்று, இது இப்போ நடத்தினா சரியாக இருக்கும் என்று. ஆவியானவருக்கு தெரியாத ஒரு ரகசியத்தை, பரிசுத்த ஆவி கண்டுபிடிக்காத ஒரு புதிய வெளிப்பாட்டை நான் உங்க வாழ்க்கையில் சரி செஞ்சிருவோமா? இந்த பிரச்சனையில் ஆவியானவருக்கு தெரியாத சிக்கலா, இது எப்படி சரி செய்யணும், இது எங்க கொண்டு போகணும், இதற்கான தீர்வு எங்க, எந்த மனிதரை எழுப்ப வேண்டும், எந்த மனிதரை அழுத்த வேண்டும், எந்த நேரத்தில், எந்த கிழமையில், எந்த மாதத்தில், எந்த சமயத்தில் இது தர வேண்டும், இந்த காரியத்தில் தடையை நீக்க வேண்டும் என்று ஆவியானவருக்கு தெரியாத ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஆவியானவருக்கு தெரியாத ஒரு யுக்தி, ஆவியானவருக்கு தெரியாத ஒரு வல்லமை உங்களுக்கு எனக்கு தெரிந்திருக்கிறது. ஆகவே குழம்பிக் கொண்டிருக்கிறோம். ரொம்ப சிம்பிளான வேர்ட், இன்னும் நம்ம கையில் இருக்க காரியம். ஆகவே ஜெயத்தை பெறவில்லை. Can I tell you good news? ஆவியானவர் அது என்கிட்ட கொஞ்சம் கூடன்னு கேட்டுக்கொண்டிருக்கிறார். அது ஒரு விஷயம் என்கிட்ட தாயேன், அது தா, நீ சிலுவையில் கொண்டு போயிட்டு கூட முடிக்க முடியாத அந்த சத்தம் கேட்ட பத்தியா, அந்த காரியத்தை என்கிட்ட தா, நான் முடிச்சு தரேன். இந்த ஆகஸ்ட் மாதம் நான் முடிச்சு தரேன். தா, நிஜமா தா, நான் முடிச்சு தரேன். நீ என்கிட்ட கொடுத்துட்டேன்னு வாயில் சொல்கிற, ஆனால் இன்னும் அது உன் கையில் தான் இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, இன்னும் எனக்கு ஃபைல் வரல, உன் கையில் தான் இருக்குது. பட் யுவர் வேர்ட் இஸ் யூஸிங் தட் ஐ கேவ் டு ஹோலி ஸ்பிரிட். இல்லை, இன்னும் பாரு, ஐ டென்ட் ரிசீவ் எனி திங், மை ஹேண்ட் இஸ் எம்டி. I still did not receive any file, any problem, any supplication or petition. நான் இன்னும் எந்த விதமான விண்ணப்பத்தும் என் கைக்கு இன்னும் வரல. அது உங்ககிட்ட தான் இருக்குது. You are thinking too much. You are thinking that how it will be end. நான் என்ன மூவ் பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா? இல்லை, just give it to me, நான் முடிச்சு தரேன். I will finish it up. நான் உனக்கு முடிச்சு தரேன் இந்த காரியத்தை. நீ பார்க்குற தடை உண்மைதான், அது நீ முடிக்க முடியாது, அது நான் முடிச்சு தரேன். பட் நீ என்ன சொல்ல வர தெரியுமா? ஒரு முறையும் இல்லை இது உங்களால் முடிக்க முடியாது. அது எப்படி என்னால் முடிக்க முடியாது? இந்த உலகத்தில் பரிசுத்த ஆவிக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. ஜீசஸ் சொல்கிறாரு, நான் போகிறது உங்களுக்கு நல்லது, நான் போனதாக உங்களுக்கு தேற்றவாளன் வருவார், அவர் உங்களுக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் உலகத்துக்கு கண்டித்து உணர்த்துவார். அப்போ உன்னுடைய பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறேன் நான், உனக்கான நீதியை செய்கிறேன் நான், உன்னை பலப்படுத்துகிறேன் நான். இந்த பிரச்சனை உனக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருப்பேனா? இப்போ நீ பார்க்குற தடைக்கு நான் விடுதலை கொடுக்காமல் இருப்பேனா? இப்போ நீ பார்க்குற பாரு, இதுக்கு முடிவே இல்லை என்று உனக்கு சத்தம் கேட்குது பார், அந்த சத்தத்துக்கு நான் முடிக்காமல் இருப்பேனா? அதுக்கு ஒரு செக்மேட் வைக்காமல் இருப்பான். என்னால் அப்படி முடியாத காரியம் ஒன்றுமே இல்லையே. வேத வசனத்தில் போடப்பட்டிருக்கு, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று வேதத்தில் போடப்பட்டிருக்குது. அவ்வளோ பெரிய விஷயமா? நீர்க்கோவையோட ஒரு மகன் வரான், சுகமாக்கி அனுப்புறாரு. பிசாசு பிடித்தவங்க வராங்க, சுகமாக்கி அனுப்புறாரு. ஊமையனும் செவிடனும் வரான், சுகமாக்கி அனுப்புகிறாரு. கண்ணு தெரியாதவங்க வராங்க, சுகமாக்கி அனுப்புறாரு. 10 குஷ்டரோகி வராங்க, சுகமாக்கி அனுப்புகிறாரு. எங்கேயாச்சும் ஜீசஸ் சின்ன அற்புதம் தான் பண்ணாரு, எங்கேயாச்சும் சின்னது தான் பண்ணாரான்னு பார்த்தா, எல்லாமே அவர் செய்தது எல்லாமே சூப்பர் நேச்சுரல். பிதாவுடைய வல்லமையை ஃபுல்லாக பயன்படுத்தினார். Can you tell you something? இது நானும் இருக்கிறேன், நீங்களும் இருக்கீங்க. உங்களுக்கு எனக்கு ஒரு சத்தம் கேட்குது பார்த்தீங்களா? யூ ஆர் புட்டிங் யுவர் பெட்டிஷன் அண்டர் தி கிராஸ் நெக்ஸ்ட் டு ஆல்டர். பலிபீடத்துக்கு கீழே உங்கள் விண்ணப்பத்தை கொண்டு போய் வைக்கலான்னு பொழுது, இல்லை ஜீசஸ் இங்கே எதுவும் சிலுவையில் முடிக்கலை, உனக்கு இந்த காரியத்தில் முடிக்கலை அப்படின்னு கேட்குற சத்தம் யாரோட சத்தம் தெரியுமா? நீங்கள் நான் நினைப்போம் பிசாசின் சத்தம். நான் சொல்கிறேன், பிசாசின் சத்தம் இல்லை, உங்களுடைய சத்தம். உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்காமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் யூ ஆர் த அண்ட் ஐ எம் தி மெயின் ரீசன்.
I am the person who is blocking my miracle. And you are the person who is blocking your miracle. என் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கக்கூடாதபடி தடுக்கிறது நான். என் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கக்கூடாதபடி, உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கக்கூடாதபடி தடுக்கிறது நீங்கள். பிசாசு இஸ் மோர் டிசீவ். அவன் தந்திரம் உள்ளவன், அவன் வஞ்சிக்கத்தக்கவன், அவன் பயங்கரமானவன். இஸ் வெரி கன்னிங். அவன் அழகாக தான் பேசுகிறான், அவன் பேசுவான், நம்ப வைக்கிறான். ஆனால் எல்லா நேரமும் பேசலை. பிசாசு பேசுவான், அவன் கன்னிங், அவன் பொய்யை தான் பேசுவான். அவன் பேசுறது அத்தனையே பொய். ஆனால் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும், இது பிசாசு தான் பேசுகிறான். நான் எங்க சிலுவையில் அவர் சொல்கிறாரு, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டேன், ரிசீவ் பண்ணிக்கோ, எடுத்துக்கோ, உன் பாவத்தை மன்னிச்சிட்டேன், வழக்காடும் வாருங்கள். ஏசையா 1:18 பார்க்குறோம். உன் பாவம் எப்படி தானே வழக்காடுறேன் வா அப்படின்றார். என்னுடைய கரத்தின் வல்லமை குறுகிடுச்சுன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறார். மாம்சமான எல்லாருக்கும் தேவன் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறார். அவர் எவ்வளோ பேர் அதிசயம் அற்புதம் பண்ணியிருக்கிறார். ஆனால் இந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு காரியத்தை அப்படியே ஜபத்தில் கண்டுபிடிச்ச உடனே உங்களுக்கு எனக்கும் வியாது மோர் தேவனால் உருவாக்கப்பட்ட நாம் நம்முடைய காரியம் தேவனால் சரி செய்ய முடியாது என்று யோசிக்கிறோன்னா எவ்வளோ ஒரு பரிதபிக்கப்பட்ட நிலைமையில் நாம் இருக்கிறோம். வி ஆர் தி ஜீனியஸ் அண்ட் வி ஆர் தி ஸ்டூபிட். நாம் தான் அறிவாளி, நாம் தான் முட்டாள். என்ன அறிவாளி என்றால், வேதத்தை நம்ம அளவுக்கு அதிகமாக வாசித்து 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 தேவனோட உறவில் இருந்து அவரை மிக அருகில் சமீபத்தில் பெற்றிருக்கிற நாம் இந்த காரியத்தை அவரால் செய்ய முடியாது என்று நான் என்கிட்ட நானே பேசிக்கிறேன். ஜஸ்ட் லிசன் கேர்ஃபுல். நல்லா கூர்ந்த ஒரு காரியத்தை கவனிங்க. உங்களுக்கு பேசுகின்ற சத்தம் ஆமாம் தடையாக இருக்கு, இந்த தடை முடியாது என்று சிலுவை வரைக்கும் நீங்கள் கொண்டு போகிறீங்க. ஆனால் அந்த தடை முடியாது என்று பேசுகிற சத்தம் ஏசப்பாவுடைய சத்தமா, பரிசுத்த ஆவி சத்தமா, பிதாவுடைய சத்தமா, பிசாசுடைய சத்தமா, அல்லது உங்கள் சத்தமான்னு கவனிங்க. தேடி பார்த்தீங்கன்னா உங்கள் சத்தம். I need to ask you a question. ஏசப்பா சிலுவையில் மரித்தாரு, உங்கள் பாவத்துக்கு மாத்திரம் தான் மரித்தாரா? இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க பாருங்கள், இது முடியாதுன்ற ஜபத்தில் கண்டுபிடிச்சிங்க பாருங்கள். அதை அவர் அனுமதி கொடுக்குறார், கண்டுபிடி. அந்த கிஃப்டை கொடுத்துருக்கிறார், கண்டுபிடிச்ச. இப்போ நீ ஒழுங்கால் பண்ணிட்டு அது ஜெய், என்கிட்ட கூட நான் ஜெயிச்சு தரேன். அப்போ என்கிட்ட கூடனா பல மணி நேரம் அமர்ந்து ஜபி. சிலுவையில் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் ஜெயித்து முடிச்சிட்டார். ஜீசஸால் முடிக்க முடியாதுன்னு இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே இல்லை. Till now there is nothing is impossible to Jesus. Tomorrow next இந்த உலகம் முடிகிற வரைக்கும், இந்த உலகம் அவர் டேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பார். அது வரைக்கும் அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். உங்களது எந்தெல்லாம் சின்ன கடுகை விட ரொம்ப அவர் இதெல்லாம் முடிச்சிட்டார். அவர் சிரிக்கிறார் பார்த்து, நான் முடிச்சிட்டேன், நீயே போய் பேசி நீயே தடுத்துக்கிற. அது எப்படி சிலுவையில் நான் முடிக்கல நீ சொல்லலாம்? அது எப்படி முடிக்கல நீ எப்படி சொல்லலாம்? நான் தானே முடித்தேன். ஆவியானவர் கேட்குறாரு, இந்த காரியம் முடிவு பெறாது என்று நம்புற நீ சிலுவையில் முடிச்சு வச்சிருந்தே நம்ப மாட்டேற. இந்த காரியம் சிக்கலாக தான் போய்கொண்டு இருக்குன்னு நம்புற நீ எல்லா விதமான போராட்டத்தையும், எல்லா விதமான துரைத்தனத்தையும், எல்லா விதமான அதிகாரத்தையும் உன் வாழ்க்கையில் இனி என்ன நல்லது நடக்க வேண்டும் என்று உனக்காக தானே மறித்து இருக்கிறேன், இதே நம்ப மாட்டேற. இதை நம்புற அப்படின்னா அப்போ அதையே நம்பணும். If you are believing the lie means you have to believe the truth. எது உண்மை? நீங்க மனுஷரை போல உருவாக்கப்பட்டது தான் உண்மை. எது பொய்? நீங்க மனுஷரை போல மாறிடுவீங்க, அது பொய். ஆனா எது உண்மை? உருவாக்கப்பட்டு இருக்கிறது உண்மை. எது உண்மை? சிலுவையில் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தது தான் உண்மை. அதுல இந்த பிரச்சனை இப்ப ஸ்பெசிபிக்கா பார்த்து கொண்டுக்கிறேன் பாருங்க. இந்த ஒரு காரியம் ஜபத்துல கண்டுபிடிச்ச பாருங்க, முடியாது என்று. அது அவர் முடிச்சிருக்கிறது தான் உண்மை. அது எப்படி முடிக்க முடியாது? அவரால் எல்லாம் முடிக்க முடியுமா? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாச்சே, அவர் சாவாமை உள்ள தேவனாச்சே. எல்லா விதமான, இது யாரையும் பிளேம் பண்ணுவதற்காக இல்லை, எல்லா விதமான ரிலிஜியஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது எடுத்துட்டு வா அந்த ரிலிஜியஸ் யாரை வர்ஷிப் பண்ணுறாங்களோ இவங்க எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க. நான் ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு காரியங்களை வாசித்தேன், எனக்கு ஹார்ட் ரொம்ப பெயினாக இருந்தது. நியூஸில் பார்த்தேன்,
ஒரு அப்பா அம்மா அவங்க வர்ஷிப் பண்ணுற அந்த கடவுளுக்கு அவங்க பிள்ளைய பலி கொடுத்துட்டாங்க. அது நியூஸ் பேப்பரில் போட்டிருந்தாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கர்நாடகாவில் சம்திங் எங்கேயோ. இங்கே பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை உங்களுக்கும் எனக்கும் அவர் பலியாக கொடுத்துருக்கிறார். நீங்கள் நான் மரிக்காத, நீ சாகாத, இந்த பாவத்தில் நீ செத்து போகாத, உனக்காக நான் சாவுறேன் என்று, உனக்காக நான் மரிக்கிறேன் என்று பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு எனக்கும் அனுப்பி நம்முடைய சார்பில் அவர் மரித்திருக்கிறார். இப்போ ரொம்ப அதிக ஜீனியஸாக நாம் சொல்லுகின்ற வார்த்தை, இந்த ஒரு காரியம் தடை, இந்த காரியத்தை தேவனால் முடிக்க முடியாது. எவ்வளோ ஒரு பரிதபிக்கப்பட்ட, எவ்வளோ ஒரு வருத்தமான ஒரு வார்த்தை. மை சர்ச். அடுத்து மிக ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, இந்த காரியம் தேவன்கிட்ட நான் கொடுத்துட்டேன், உண்மையாக கொடுத்துட்டோன்னு வச்சுங்களேன், ஹாப்பியாக இருக்கும். கேன் டெல் யூ குட் நியூஸ்? இந்த வீடியோ பார்க்குற அநேகர் இந்த மாதம் உங்கள் காரியத்தை முழுமையாக ஒரு சமூகத்தில் வைக்க போறீங்க. இஸ் வெயிட்டிங். அதை தான் கேட்குறாரு. ஃபுல் ஹார்ட்டாக தான் அதை கொடுத்துட்டு கவலை இல்லாமல் போ, நல்லா சாப்பிடு, நல்லா விளையாடு, நல்லா சபைக்கு போ, நல்லா ஹாப்பியாக இரு, கொஞ்சம் ரெஸ்ட் எடு, எங்கேயாச்சும் வெளியே போங்க, ரெஸ்ட் எடுங்க, நான் முடிச்சு தரேன். ஐ வில் ஃபினிஷ் இட் அப். எந்த காரியம் சிலுவை கிட்ட வரையும் கொண்டு போயிட்டு முடிக்க முடியாதுன்னு நீங்க நானும் பார்த்தோமோ, அந்த காரியத்தை நான் முடித்து தரேன் என்று ஆவியானவர் என்று ஸ்பீக்கிங் டு அஸ். நான் ஒரு காரியங்களை தியானம் செய்து கொண்டிருந்தேன். இட்ஸ் பவர்ஃபுல். அது ரொம்ப ஒரு வல்லமையான ஒரு காரியங்கள். அப்போ நான் எபேசியரின் புஸ்தகம் வாசித்து கொண்டிருந்தேன். அப்போ நான் வாசிக்கும் பொழுது ஒரு சில வசனங்கள் ரொம்ப எனக்கு ஆழமாக உள்ள போச்சு. நான் வாசிக்கிறேன், கவனிங்க. எபேசியரின் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு புக். எஃபிஷியன்ஸை ஒருத்தங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தே ஆர் கிரேட். நான் வசனம் 7, 8 ஆக்சுவலாக 1லேருந்தே வாசிக்கிறேன், கவனிங்க. எஃபிஷியன்ஸ் சாப்டர் 1, எபேசியர் 1ஆவது அதிகாரம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவர்க்குள் தாம் நமக்கு தந்தருள்ள தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்து இருந்து தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். நான் ஒரு காரியத்தை எளிமையாக சொல்கிறேன். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டாக நிறைய பேர் இது ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டாக எடுத்துக்கிறாங்க, ரொம்ப ஒரு பெரிய காரியமாக எடுத்துக்கிறாங்க. பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர். பிதாவாகிய தேவன், கர்த்தரே ஆவியானவர். அவருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அந்த ஆவி, அந்த பிதாவாகிய தேவன் மாம்சத்தில் இருக்கிறார். அவர் பேர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து அவருடைய ஆவி, பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவன் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் பரிசுத்த ஆவியானவர். இது மூன்றும் ஒரே நபர். இவங்களுடைய வேலை வேறு வேறு. பிதாவுடைய வேலை வேற, குமாரனுடைய வேலை வேற, பரிசுத்தாவி வேலை, அவருடைய வேலை கிரியை வேலை. ஆனால் இந்த 3 பேரும் ஒரே நபர். இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்கிறேன். கணவர் அம்மா கிட்ட காமிக்கிற அன்பு வேற, மனைவி கிட்ட காமிக்கிற அன்பு வேற,
பசங்கிட்ட காமிக்கிற வேற அன்பு வேற. ஆனால் அம்மாவுக்கு மகனாக இருக்கிறார், மனைவிக்கு ஒரு கணவனாக இருக்கிறார், பிள்ளைக்கு ஒரு அப்பாவாக இருக்கிறார். அம்மா கிட்ட காமிக்கிற அன்பை பிள்ளைகிட்ட காமிக்க முடியாது, பிள்ளைகிட்ட காமிக்கிற அன்பை மனைவிகிட்ட காமிக்க முடியாது. ஸோ 3 ஆர் டிஃப்ரெண்ட், 3 வேறுபட்டு இருக்கிறது. ஆனால் நபர் பார்த்தீங்கன்னா ஒரே நபர், ஒரே நபர் 3 விதமாக இருக்கிறார். அநேகர் ரொம்ப ஐயோ பிதானா யாரு, குமாரன் யாரு, இது பெரிய ஒரு ஆர்கியூமெண்ட் போகும். ரொம்ப சிம்பிள். பிதாவாகிய தேவன் அவர் தான் ஜீசஸ், மாம்சத்தில் இருக்கிறாரு. அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அது ஜீசஸ் தான் பரிசுத்த ஆவியானவர். இப்போ ஜீசஸ் பரலோகத்தில் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் நம்ம எல்லாரும் கூட இருக்கிறார். ஃபினிஷ்ட். பிதா ட்ரினிட்டி திரித்துவம் இவ்வளோதான். தட்ஸ் ஆல், இவ்வளோதான். இப்போ இதில் என்ன குட் நியூஸ்னா, இந்த பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உலகம் தோற்றத்திற்கு முன்பதாகவே அவருக்குள்ள உங்களையும் என்னையும் பிரித்தெடுத்து அவர் மூலமாக தான் நாம் இவர்கிட்ட ஜெபிக்க முடியும். இயேசு கிறிஸ்து ஜெபத்தை செய்யும் பொழுது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்களுடைய பரமபிதாவே, நீங்கள் நான் அப்பா கிட்ட எப்படி போக முடியும்னா, அவருடைய மகன், இந்த மகன் தான் அப்பா, அப்பா தான் மகன், மகன் தான் பரிசுத்த ஆவியானவர். 3 ஒன்று. இட்ஸ் நாட் அ காம்ப்ளிகேட். இவ்வளோதான். 3 ஒரே நபர் தான், 3 பிரிஞ்சிருக்கிறாங்க, அவ்வளோதான். நீங்கள் நான் இந்த குமாரனுடைய ரத்தத்தினால, இந்த ஜீசஸுடைய ரத்தத்தினால நீதிமானாக்கப்பட்டு, 3 பேருடைய ஒர்க் தான் வேற, ஆனால் 3 பேருமே ஒன்றா இருக்காங்க. ஜீசஸ் சொல்லுவார், என்னை பார்த்துட்டிங்களா, பிதாவை பார்த்துட்டீங்க, நானும் பிதாவும் ஒன்றாகிறோம். இப்போது அந்த பிதாவாகிய தேவன், இப்போ ஜீசஸ் பரலோகத்தில் இருக்கிறார், அவருடைய குமாரன் பரலோகத்தில் இருக்கிறார், பூமியில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நீங்கள் நான் பாவம் பண்ணிட்டோம் அப்படின்னா, நீ பண்ணது பாவம் என்று மனசாட்சியில் குத்தப்படுது பாருங்க, உணர்த்தப்படுறோம் பாருங்க, அந்த செயலை யார் செய்கிறா அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். இப்போ பரிசுத்த ஆவியானவரை பொறுத்த வரைக்கும் நான் பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு கண்டித்து உணர்த்துகிறார். இப்போ அதற்கு ஒரு ரெமெடி வேணும், தீர்வு வேணும். அந்த தீர்வு என்ன பண்ணுறாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் அப்படியே கூப்பிட்டு போயிட்டு, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே என் பாவம் கழுவப்பட்டது என்று அவரை பார்த்து அவருடைய நாமத்தை வைத்து பிதா கிட்ட போயிட்டு ப்ரேயர் பண்ண அப்படின்றார். இப்போ நான் 3 பேரை டச் பண்ணுறேன், பரிசுத்த ஆவி கரத்தை பிடித்துக்கிறேன், என்ன நான் பாவம் பண்ணிட்டேன், பரிசுத்த ஆவி அழகான அழைத்து கொண்டு போயிட்டு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே என் பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது, உங்கள் ரத்தம்தான் அப்படின்னு அவர் நாமத்தை வைத்து கொண்டு பிதா கிட்ட போகிறேன். வெளிப்பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். நீங்கள் ஆசாரிப்பு இடத்துல பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். அவுட்டர் கேட்ஸ், ஹோலி பிளேஸ், ஹோலி டு ஹோலி, ஹோலி அண்ட் ஹோலி பிளேசஸ். பரிசுத்த ஆவியை நீ பாவம் பண்ணிட்டேன்னு கண்டித்து உணர்த்துகிறார். நேராக ஜீசஸ் கிட்ட வரேன், உங்கள் ரத்தம் என் மேலே பூசப்பட்டு இருக்கிறது, உங்கள் ரத்தம் எனக்கு தெளித்து இருக்கிறீங்க அப்படின்ற அறிக்கை செய்கிறேன். இப்போ அந்த அறிக்கை செய்து கொண்டு யார்கிட்ட போய்ட்டு விண்ணப்பத்தை பண்ணுறேன்னா, உங்கள் குமாரனுடைய நாமத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லும் பொழுது, பிதாவாகிய தேவன் உங்களே என்னையும் என்னென்ன அதிகாரம் எல்லாம் ஜீசஸ்க்கு கொடுத்திருந்தார், என்னென்ன அத்தாரிட்டி எல்லாம் ஜீசஸு கொடுத்திருந்தார். ஜீசஸு பிதாவாகிய தேவனை அப்பா என்று கூப்பிடுவார், ஃபாதர் அப்படின்றார். அதே அதிகாரத்தை உங்களுக்கும் எனக்கும் அவர் மூலமாக அவருக்குள்ளே இருந்து அழைத்துக்கொள். வித்தவுட் ஜீசஸ் we cannot call him father. ஹெவன்லி ஃபாதரை இயேசு கிறிஸ்து ஏசப்பா இல்லாமல் நம்மால் அவர் அப்பான்னு கூப்பிட முடியாது. ஏன்னா அவர் யாரை கொண்டு உங்களையும் என்னையும் நீதிமானாக மாற்றிருக்கிறார்னா, யாரை அனுப்பி நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறோம் என்றால் தம்முடைய குமாரனை கொண்டு தான் நீங்கள் நான் நீதிமானாகப்பட்டிருக்கிறோம். அப்போ நீங்கள் நான் யார் ரத்தத்தால் நீதிமானாக்கப்படுகிறோம் என்று அவர்கிட்ட விண்ணப்பத்தை செய்கிறோன்னா, நீங்கள் அனுப்பின உங்களுடைய குமாரனுடைய ரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லும் பொழுது, எப்பொழுது நீங்கள் நான் அவருடைய குமாரனுடைய ரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோமோ, அப்பொழுது அவர் நம்மை பார்த்து சொல்கிறார், இனிலிருந்து நீ என் மகன், என் மகன். என் மகனுக்கு என்னென்னலாம் அதிகாரம் கொடுத்தனோ அத்தனை அதிகாரமும் உனக்கு கொடுத்துருக்கிறேன்.
இந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை இருக்குது. இங்கிலீஷில் நான் வாசிக்கிறேன். வசனம் 7, 8, 9, 10. அதை நான் தமிழில் மீண்டும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். பிகாஸ் ஆஃப் தி சாக்ரிஃபைஸ் ஆஃப் தி மெஸ்ஸையா His blood poured out on the altar of the cross, we are a free people, free of penalties and punishments, chalked up all our misdeeds, and not just barely free, either abundantly free. He thought of everything, provided for everything we could possibly need, letting us in on the plans He took such delight in making. He set it all about before us in Christ, a long-range plan in which everything would be brought together and summed up in Him. Everything in deepest heaven, everything on the planet earth. Top வசனத்தினுடைய அர்த்தம் சொல்றேன். Because of the sacrifice of the Messiah. மேசியாவினுடைய அந்த அர்ப்பணிப்பு, அந்த ஜீவ பலி, அதனால வடிந்த அந்த சிலுவையில் அந்த வடிந்த ரத்தம், அந்த பலிபீடத்தில், சிலுவையின் பலிபீடத்தில் வடிந்த அந்த ரத்தம், அதனால நீங்கள் நான் எல்லா விதமான பெனால்டிஸ் அண்ட் பனிஷ்மெண்ட். பெனால்டிஸ் என்றால் அபராதத்திலிருந்தும், பனிஷ்மெண்ட் என்றால் எல்லா விதமான தவறிலும் இருந்தும் விடுவிக்கப்படுறோம். எப்படி அபராதத்திலிருந்தும் தவறிலிருந்தும் விடுவிக்கப்படுறோம் அப்படி என்றால், குமாரனுடைய ரத்தம் சிலுவை என்கின்ற பலிபீடத்தில் தெளிக்கப்படுகிறது. யாருக்காக தெளிக்கப்படுதுன்னா உங்களுக்காகவும் எனக்காகவும் தெளிக்கப்படுகிறது. தெளிக்கப்பட்டதனுடைய அர்த்தம், அதனுடைய விளைவு, அதனுடைய காஸ்ட் என்னவா? உங்களுக்கு எனக்கு கிஃப்ட் கிடைக்குதுன்னா, நீ செலுத்த வேண்டியிருந்த பற்றிய பெனால்டி, செல்ல விதமான அபராதம், நீ பண்ண பாருந்த பூமியில பாவங்கள், தவறு, அதனுடைய அபராதம், அதனுடைய கிரயம் எல்லாம் மன்னிக்கப்படுது. உனக்கு இருந்த அந்த குற்றம், ஒரு தவறு உன் நியாயமா தண்டித்திருக்கணும், அந்த தண்டனை விடுதலையாக்கப்படுறேன். அடுத்து ஒரு பவர்ஃபுல்லான நல்லா கவனிங்க. And not just barely free, either abundantly free. ஏதோ விடுவிக்கப்படுறேன்னு சும்மா ஒரு நார்மலாக சொல்ல, ஒரு சாதாரணமாக சொல்ல, abundantly free, மெய்யான ஒரு விடுதலை. நீ போகும்போது பெனால்ட்டி பே பண்ணாத, அபராதம் கட்டாத. உன்னை யாருன்னா நீ தண்டிக்கப்படுன்னு கேட்டானா, எனக்காக அவர் தண்டிக்கப்பட்டுட்டாருன்னு சொல்லிட்டு போயிட்டே இரு. அடுத்தது நீ விடுவிக்கப்பட்ட, சும்மா விடுவிக்கப்படல, மெய்யான விடுதலை, மெய்யான விடுதலை பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு போ. எவ்வளோ பெரிய ஒரு ஆழமான ஒரு சத்தியம் இதில், எவ்வளோ பெரிய ஆழமான ஒரு வார்த்தை இதில். இவ்வளோ பெரிய தேவனை வைத்துக்கொண்டு அந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான காரியத்தில் சிலுவை கிட்ட கொண்டு போகிறேன். இன்னும் முடியல. அவர் சொல்கிறாரு, நீ போ. வழியில் யாருன்னா பெனால்ட்டி கட்டணும்னு கேட்டாங்கன்னா, அபராதம் கட்டினாங்கன்னா, அதுக்கு நீங்கள் ஹெல்மெட் போடாமல் போயிட்டு போலீஸ் கிட்ட மாட்டின்னு பெனால்ட்டிலாம் கட்ட முடியாதீங்கன்னா, அதுக்கு இந்த வீடியோக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நீங்கள் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகாமல் ஃபாஸ்ட்டாக ரைட் பண்ணிவிட்டு ட்ரிபிள்ஸ் போயிட்டு பெனால்ட்டி கட்ட முடியாது, பனிஷ்மெண்ட் இல்லை, இப்போ தான் மெசேஜ் கேட்டிருந்தேன்னா அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இது அவங்களுக்கான வார்த்தை கிடையாது. நான் என்ன பேசுகிறேன்னா, யார் யார் பாவம் பண்ணிட்டு அவருடைய வார்த்தையை மீறி we did some sin, அப்போ நியாயமாக நான் தண்டிக்கப்படணும், அபராதம் கட்டப்படணும் அந்த பூமியில். அந்த ஒரு சூழ்நிலை பிசாசு கிட்ட கேட்கும் பொழுது அவங்ககிட்ட சொல்ல, அபராதம் கட்ட முடியாது, உனக்கு தண்டனை இருக்குது, தண்டிக்கப்பட முடியாது. அதெல்லாம் இல்லை, நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். சாதாரண விடுதலை தானே? இல்லை, மெய்யான விடுதலை. யார் கொடுத்தா? சிலுவை என்கின்ற ஒரு பலிபீடத்தில் ரத்தம் வந்து எனக்காக தெளிக்கப்பட்டது. அந்த ரத்தத்தில், அந்த சிலுவையில் மரித்தது வேறு யாரும் இல்லை, மேசியா எனக்காக மரித்தார். அவர் தான் எனக்காக வரப்போகிறார். அவர் ரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய எல்லா அபராதத்தையும் அவர் கட்டி முடிச்சிட்டாரு, எல்லா தண்டனையும் அவர் ஏற்றி முடிச்சிட்டாரு. எனக்கு ஒரு சாதாரண விடுதலை கொடுக்கல, மெய்யான விடுதலை கொடுத்துருக்காரு. நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான். Can I tell you some good news for this month? இந்த மாதம் நீங்கள் எந்த காரியம், நான் எந்த காரியம் ஒரு அழுத்தம், இது வாய்ப்பில் நினச்சோம், அதில் அவர் நின்று செய்ய போகின்ற ஒரு காரியத்தை நீங்கள் அமைதியாக இருந்து வேடிக்கை மாத்திரம் பாருங்கள். உங்கள் கண்கள் ஆச்சரியப்பட போகிறது. நீங்கள் இதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு யோசிக்க போகிறீங்க. அந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உதவியற்ற நிலைமையில் இருக்கலாம். நானும் ஜெபித்து பார்த்துட்டேன், இந்த ஒரு காரியத்தில் அப்படியே தடையாக இருக்குது. இன்றைக்கி நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு நபர் தெரியும், அவருடைய பேர் பரிசுத்த ஆவியானவர். அவர்கிட்ட கொடுத்துருங்க, அவர் முடிச்சு கொடுப்பார். காட் பிளஸ் யூ. இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தையை நம்ம ப்ரே பண்ணலாம். அன்பின் நல்ல தகப்பனே, இந்த விலையேற பெற்ற வார்த்தைக்காக கோடான கோடி நன்றி. உங்களுடைய ஆழமான சத்தியத்தையும் கொடுத்தீங்க, உங்களுடைய வெளிப்பாடுகளையும் கொடுத்தீங்க. ஒரு சில காரியம் முடியாத மாதிரி தடை போல தெரியும். நாங்கள் அதை அப்படியே திரும்பி வந்தால் அதில் ஒரு யூஸும் இல்லை. 10 பேர் சுகமானாங்க, ஒருத்தர் மாத்திரம் திரும்பி வந்தார். எதற்கு? தேங்க்ஸ் பண்ண வந்தார்.
இவ்வளோ அதிசயம் பண்ணியிருக்கிறீங்க, அப்போ இது மட்டும் அதிசயம் நடக்காதா? பிசாசு பேசல, அது நானே சொல்கிறதுல அதிசயம் நடக்காது என்றானா, உண்மையாக நீங்கள் சொல்கிறீங்க அதிசயம் நடந்துச்சுப்பா, நான் சிலுவையில் முடிச்சிட்டேன்பா அப்படின்னு சொல்கிறீங்க இந்த ஸ்பெசிஃபிக்கான இந்த காரியத்தில். ஆனால் எங்கள் இருதயம் அதை நம்ப மாட்டுது, அது ஏற்றுக்க மாட்டுது. அந்த ஏற்றுக்கிறதுக்கு மனப்பக்குவத்தை கொடுங்க, அது விசுவாசிக்க மனப்பக்குவத்தை கொடுத்ததற்காக கூடான்னு கொடு ஸ்தோத்திரம். நீர் தந்தருடைய பரிசுத்தாவி எங்களோடு கூட இருக்கிறார், எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. கிறிஸ்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாது. ஆமென். எதற்காக ஃபாஸ்ட்டாக முடிச்சேன்னா டைம் போயிட்டே இருக்குது, அதற்காக தான் ஃபாஸ்ட்டாக முடித்தேன். மேபி ஆவியானவர் அனுமதி கொடுத்தாருன்னா நாளைக்கு கண்டினியூ ஆகாது, ஏன்னா நாளைக்கு சர்ச்சில் இருப்போம். எங்களை ஒருத்தன் கேட்டான், சண்டே மட்டும் ஏன் வீடியோ போட மாட்டேங்க? லைவ் ஸ்ட்ரீமுக்கான சில பொருட்கள் நாங்கள் வாங்கியிருக்கிறோம், ஒரு கால்வாசி பொருள் வாங்கிட்டோம். இன்னும் ஒரு 75% we have to buy some. ஒரு நாள் ரேட் மாறுது, நேற்று இருந்த மார்க்கெட் ரேட் வேறு, இன்றைக்கி இருக்கிற ரேட் வேறு. ஸோ எங்களுடைய விசுவாசம் என்னென்றால், தேவன் தேவையை சந்தித்து முடித்து விட்டார், வேண்டிய பொருளை வாங்கிட்டோம், அது வாங்கி லைவ் ஸ்ட்ரீமுக்கான ப்ரிப்பரேஷன் நாங்கள் இறங்கிட்டோம். இதான் எங்களுடைய விசுவாசம். சூன் we will be in live stream, we will see on you Monday. இதோட நம்ம மண்டே தான் நம்ம சந்திக்க போகிறோம். என்ன வார்த்தை தேவன் வைத்திருக்கிறாரோ நாம் அவருக்கு தேங்க்ஸ் பண்ணுவோம். God bless you, stay blessed. அவரை விசுவாசிங்க, முடிச்சு காமிங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய மாதம். எந்த ஒரு காரியம் அப்படியே ஒரு மாதிரி நிற்குதோ அதை முடிச்சு காமிங்க. நீங்களா அந்த காரியமாக பார்த்துடலாம் மோதி. ஏன்? எந்த விசுவாசம் என்றால், தடைகளை நீக்கி போடுகிறவர் நம் முன்னாடி போயிட்டு இருக்கிறார். அவர் போறாருன்னா அவருக்கு முன்பதாக கடல் வந்து விலகிடணும், மலைகள் எல்லாம் கரைஞ்சிடணும், எரிமலையெல்லாம் அப்படியே அமைதியாயிடணும், எதுவாக இருந்தாலும் அப்படியே இயற்கையெல்லாம் அப்படியே சரண்டர் ஆயிடணும். அவர் ரொம்ப பெரிய தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் உங்களோட கூட தான் இருக்கிறார், உங்கள் ஊழியத்தில் இருப்பார், உங்கள் குடும்பத்து கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். தேங்க்யூ காட்.